இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதுதான் பிசினஸ் பண்றது. அது சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இந்த காலத்துல பிசினஸ் பண்ணாதான் உயர்ந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதனால நிறைய நடிகைகள் இப்ப என்ன பண்றாங்கன்னா பிசினஸ்ல வந்து இறங்குறாங்க. அதை பத்தி நான் பல வீடியோக்கள் நம்ம ரிட்டையர் தமிழ் சேனல்ல அடிக்கடி அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்ல கூட நான் என்ன அப்லோட் பண்ண போறேன்னா, இந்த மாதிரி எந்தெந்த நடிகைகள் என்னென்ன பிசினஸ்லாம் சைட்ல பண்ணிக்கிட்டே வராங்க, அவங்களோட growthக்கு என்னதான் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஸ்னேகா வச்சு இது என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கலாம், அட் த சேம் டைம் முட்டாள்தனமாவும் இருக்கலாம். இது எப்படி எனக்கு டிஃபைன் பண்றது அப்படின்னு எனக்கு முடிவெடுக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ஸ்னேகா பத்தின இந்த கண்டென்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க எந்த வரைக்கும் பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்னேகா அப்படிங்கிற இந்த முகம், புன்னகை அரசி அப்படிங்கறத தாண்டி இவங்க கட்டிட்டு வர பட்டு புடவை நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல இவங்களோட புடவை தனி கவனம் ஈர்க்கும். மிச்ச ஆக்ட்ரஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணும்போது ஸ்னேகா எப்பவுமே எலிகண்டா வர்றதுனால இவங்க ட்ரெஸ்ஸுக்கு, இவங்க பேச்சுக்கு, இவங்க சிரிப்புக்கு வந்து ஒரு தனி ஒரு மாஸ் ஃபேக்டரே இருக்கு. நீங்க ஸ்னேகா அப்படின்னு யோசிச்சீங்கன்னாவே நிறைய சாரி இமேஜஸ் தான் உங்க மைண்ட்ல வருமே தவிர அவங்க நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போட்டது உங்க மைண்ட்லேயே வராது. ஏன்னா அதிகமா அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டு எந்த ஒரு படத்துலயுமே பெரிதா நடிச்சதே கிடையாது. ஒன்லி வந்து வெங்கட் பிரபு ஃபிலிம்ல மட்டும் தான் அவங்க கொஞ்சம் நடிச்சிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்கிறது தெரியும். இப்ப மேட்டர்னா இந்த ஸ்னேகாலயா சில்க் ஆரம்பிச்ச உடனே மக்கள் எல்லாம் வாங்க போறாங்க. சில்க் புடவை, அதாவது பட்டு புடவை என்ன விலை விற்குது சும்மா நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 5000, 10,000, 25,000, 1 லட்ச ரூபா வரைக்கும் விற்கிறான். அப்போ ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க பேர்ல ஒரு கடை தொடங்குதுன்னா அவங்க பேரை வச்சு மக்கள் வாங்குறாங்க. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வரவங்க ஒரு விலையை விற்பாங்க. அது வந்து 5000 ரூபாய் இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கும், 15,000 ரூபாய் இருக்கும். ஆனா இங்க ஒரு இன்ஃபுளுசர் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, இவங்கதான் கௌஷி, இப்ப நீங்க பாக்குறீங்களா இமேஜ், இவங்க தான் அந்த இன்ஃபுளுசர். இந்த மாதிரி நாங்க வந்து போறோம், ஆனா வந்து காசு வந்து இவ்வளவு வச்சிருந்தா எப்படி ஏழை மக்கள்லாம் வாங்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்னேகா அப்படின்னாலே தெருவுக்கு ஊருக்கு எத்தனையோ ஸ்னேகா இருக்காங்க. ஆனாலும் ஸ்னேகா அப்படின்னா உங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். காரணம், நீங்க ஒரு பெரிய நடிகை, பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாருங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தது தமிழ்நாட்டு மக்கள். ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பிடிக்கலன்னு திருப்பி இருந்தா நீங்க இருக்கிற இடம் அட்ரஸே தெரியாம போயிருக்கு. எத்தனை நடிகர்கள் இப்ப இருக்கிற இடமே தெரியல. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க. அந்த ஷாப்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய பணக்காரங்க தான் வர முடியும் போல இருக்கு. இப்ப ஒரு ஏழைகள் ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறவங்க, 1000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறவங்க உங்க கடைக்கு வர முடியாது போல இருக்கு. அது எப்படிங்கறத பதில் சொல்லுங்க. ஏழை மக்களுக்கு நீங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்க? ஏழை மக்கள் உங்க கடைக்கு வரலாமா? இது சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ட்ரெண்டிங். எல்லாரும் என்னதான் சப்போர்ட் கொடுத்தாலும் ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்டது ரொம்ப நியாயமா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து அவங்களோட வேலையை ஏத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணதான் செய்வாங்க. ஏன் நடிகைகளே குறை சொல்றீங்க? ஏன்னா அவங்கள தானே ஈஸியா கமெண்ட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எவ்வளவு தப்பு பண்றாங்க, இதெல்லாம் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இதுல என்ன சோகமான விஷயம் என்னன்னா, ஸ்னேகாவை போல பல நடிகைகள் இந்த பிசினஸ் செய்யறாங்க. ஆனா ஸ்னேகா மேல ஏன் இந்த டார்கெட் திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நானும் 1-2 நாளா பாக்குறேன், இந்த ஸ்னேகாலயா சில்க்ஸ் வச்சு நிறைய இவ்வளவு சேரி அதிகமா இருக்கு, இவ்வளவு சேரி அதிகமா இருக்குன்னு இந்த பேச்சு வழக்கா, கமெண்ட் வழக்கா வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபுளுசர் வீடியோவே போட்டாங்க. இன்ஃபுளுசரா அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியா தெரிய வரல. அப்பப்போ வந்து எதையாவது ஒரு விமர்சிச்சு இவங்க வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் கமெண்ட் எல்லாம் ஒரு மாதிரி வர இன்னொரு வீடியோ அவங்க போட்டுக்கிறாங்க, அதை போய் பாத்துக்கலாம். அப்படியே எல்லாரும் பொங்கிருக்கீங்க. அதே வீடியோல என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிச்சிருக்காங்க பதிவு பாத்தீங்கல்ல. இப்ப அதுல ஒரு சிலர் வந்து அண்ணாச்சி கடை, போத்தீஸ் கடை, ஆமா அவங்க எல்லாம் சின்ன சின்னதா வச்சு வளர்ந்து வந்தவங்க தமிழ்நாட்டுல. அவங்க நம்ம எல்லாம் ஆதரவு கொடுத்தா இவ்வளவு கஸ்டமர், இவ்வளவு பிரான்ச் வச்சாங்க. அதே மாதிரி ஏழை மக்கள் வந்து வாங்குற மாதிரி தான் பொருட்கள் வச்சு வித்துட்டு இருக்காங்க. போனா 100 ரூபாய்க்கு நீங்க அங்க துணி எடுக்கலாம். இப்ப ஸ்னேகா மேடம் வந்து நம்மளால மட்டும் தான் நடிகை ஆனாங்க, அவ்வளவு பேர் உச்சபட்ச நடிகை. அப்ப அவங்க ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலுக்கு வந்து ஒரு நடிகை கூட குரல் கொடுக்கல. அதே கட்சி அரசியல் பிரச்சாரத்துக்கு நடிகைகள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அரசியல்னா பிரச்சாரத்துக்கு மட்டும் நடிகைகள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப சூர்யாவும் த்ரிஷாவும் இப்ப அவங்க படம் புதுசா ரீஓபன் ஆகுதுன்னு சொல்லி வந்து பாருங்க மௌனம் பேசிடுன்னு சொல்லி பேசி போட்டுருந்தாங்க. அதே இந்த எப்ஸ்டீன் ஃபைல பத்தி ஒரு வார்த்தை பேசிருந்தாங்களா? எங்களை ரசிச்சு எங்களை கொண்டாடி இவ்வளவு தூரம் கொண்டு வந்த உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு, இப்படி வச்சுக்க தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்கள் சொன்னா முன்னாடி கேட்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்ல. நீங்க வந்து ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்பி ஒரு கடை திறக்கிறீங்கன்னா எதை கார்னர் பண்ணிக்கீங்க? நான் பணக்காரங்களை மட்டும் தான் கார்னர் பண்றேன், பணக்காரங்க மட்டும் வந்தா போதும், எனக்கு ஏழை எளிய மக்கள் வர வேண்டாம், வாங்க வேண்டாங்கிற மாதிரி இருந்தா அதுக்கு நான் குரல் கொடுத்தேன். ஸ்னேகா மேடத்தோட முதல் படம் வந்து அவங்க போய் கடவுளை வேண்டியிருப்பாங்க, கடவுளே மக்களுக்கு பிடிக்கணும், இந்த படம் எப்படியாவது ஓடி மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும், அடுத்தடுத்து படம் வாய்ப்பு கிடைக்கணும் கடவுளை வேண்டும் போது மக்கள் என்ன வேண்டியிருப்பாங்க? பணக்கார மக்களுக்கு மட்டும் பிடிக்கணும் கடவுளே, நாளைக்கு லைஃப்ல நான் ஜெயிச்சு வந்தா பணக்கார மக்களுக்கு எல்லாம் செய்யணும் வேண்டியிருப்பாங்களா? இப்ப இதை பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாம ஏன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது. அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸை விடுங்க, நம்ம நாட்டிலேயே அவ்வளவு விஷயம் நடக்குது, அதற்கே வாய் திறக்காத நடிகைகள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசிடுவாங்க. நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. இன்னொன்னு, சினிமாக்காரங்க பல பேர் அரசியல் பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த சினிமாவை கண்ட்ரோல் பண்றதே பல அரசியல்வாதிகள் நமக்கு நல்லா தெரியும். நமக்கு எப்படி நம்ம வேலை பழப்பு முக்கியமோ, இதுல நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க அடிக்கடி சிகப்பு நாடா சேனல்ல வந்து வெளியே மக்கள் கிட்ட இந்த ஒப்பீனியன் கேட்கப்போம். அரசியல் பத்தி கேட்கும்போது மக்கள் அப்படியே பயந்துவாங்க, இல்ல இல்ல வேணாங்க வேணாங்க. அப்ப ஓட்டு போடுற ஒரு ஜனநாயக மக்களுக்கே வந்து ஆளுங்கட்சியை பேசுறதுக்கோ அரசியல் பத்தி பேசுறதுக்கோ தைரியம் இல்லை. அரசியல் மூலமா
சினிமால இருக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப சினிமா நடிகர்கள் எப்படி பேசுவாங்க? அவங்களுக்கு இதை விட்டா வேற எதுவுமே கிடையாது. இப்ப வந்து எப்படி சொல்றது, இப்போ சினிமா ஹீரோஸ் நிறைய பேருக்கு நிறைய சைட் பிசினஸ் இருக்குங்க. இப்போதான் சினிமா ஹீரோயின்ஸ் ஒன்னா சின்னதுல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே வராங்க. அது நம்ம மார்க்கெட்டிங் கண்டென்ட் நீங்க டெய்லி அந்த வீடியோ நீங்க வாரம் பார்த்துருந்தீங்கன்னாவே வியூவர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சில பேர் தெரியாதவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் தான் இப்படிங்கிறதுக்குள்ள கமெண்ட் அடிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. இப்ப என்ன வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் ஸ்னேஹா லேசில்க் சைட்ல தான் நிப்பேன். ஸ்னேஹா அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் வேல்யூ. எல்லாமே அவங்க நடிச்சு அவங்க கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தாங்க. சும்மா அவங்க அழகா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக வரல. அவங்களோட நடிப்பும் அந்த மாதிரி இருக்கும், அவங்களோட டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபேஸ்ல அவங்க எலிகண்டா சாரி கட்டினாலதான் அவங்க சாரிக்கு அந்த மவுஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப அவங்க பிசினஸ்க்கு அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. மக்கள் வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணணும்னா அவங்க இந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு நிறைய பிசினஸ் மக்களுக்காக பண்றதுக்கு இருக்கு. இன்னொன்னு என்ன, மக்களுக்கு அஃபோர்ட் பண்ற, அதாவது மக்கள் வாங்கக்கூடிய நிறைய கடைகள் நம்ம டி நகர்லயும் இருக்குது. இப்ப என்னைய சொன்னீங்கன்னா நான் போய் 10,000 ரூபாய்க்கு ஸ்னேஹாலயால எடுப்பீங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா எனக்கு ஏதாவது எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்துட்டு போக போறோமே. நடிகை மாதிரி ஒரு நாள் சாரி கட்ட நமக்கும் என்ன விருப்பம் இருக்காது என்ன? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ ஸ்னேஹாலயா சில்க்ஸ் நீங்க சொல்றீங்க 5,000 10,000 வைக்கிறாங்க, அது தப்புன்னு. சரி இருக்கட்டும், ஸ்னேஹா ஏதோ ஒரு ஷோல 20,000 30,000 சாரி கட்டிட்டு வராங்க, செம்ம வைரல் ஆகுது. எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? இவங்க மட்டும் 30,000 40,000 நல்ல சாரி கொடுப்பாங்கன்னா நமக்கு 5,000 ரூபாய்க்கு இவ்வளவு கேவலமான சாரி, அது நல்லா இருந்தாலும் எப்படி கமெண்ட் வரும்? இப்படி ஒரு கேவலமான சாரி கொடுக்குறாங்க அப்படின்னு கமெண்ட் வரும். அதுக்காக ஸ்னேஹா என்ன மாதிரி சாரி கட்டுறாங்களோ அதே மாதிரி விலையை நிர்ணயிச்சு கொடுக்குறாங்க. பிடிச்சா வாங்கிக்கோங்க, பிடிக்காட்டி வேணாம். அதுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.